வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், புது கிச்சனில் நம்ம வந்து சமைக்க போகிறோம். அதனால் ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கார்னில் வந்து ஒரு அல்வா பண்ணலாம் வாங்க. கார்ன் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். இந்த பவுலில் அரை பவுல் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரையுமே நான் வந்து 100 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன். நெய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 75 கிராம் வச்சுருக்கேன். 75 கிராம் ஒரு பவுலில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பார்த்திங்கன்னா 15 பீஸு அளவு முந்திரி வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால். இதோட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியுமே இதில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாதி அளவு நெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ நம்ம முந்திரியை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, நம்ம வந்து நார்மல் கார்ன் தான். இது நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இப்போ வந்து கிடைக்குது. இதில் வந்து நிறைய ஸ்வீட் பண்ணலாம். நம்ம வந்து அல்வா பண்ணலாம், கேசரி பண்ணலாம், அதுக்கப்புறம் பொங்கல் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிச்சடி, உப்புமா, இந்த மாதிரி எல்லாமே பண்ணால் ரொம்ப உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி பாயாசம் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து வீடியோக்கு வந்து பண்ணலை, வீட்டுக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பண்ணேன். அதுவுமே நல்ல சூப்பரான டேஸ்ட்டு கிடச்சிது. இதோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பால் விட்டு வேக வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் போட்டோம்னா அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், முந்திரி வந்து கொஞ்சம் நார்மலாக கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். தீயை கொஞ்ச நேரம் ஐயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிருங்க. இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். முந்திரி இங்கே வச்சுட்டு இப்போ இந்த கார்ன் வந்து போட்டு நல்லா நெய்லியே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கார்ன் வந்து நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து வறுக்கணும். கார்ன் நம்ம நல்லா வறுக்கலை அப்படின்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோட இந்த அல்வா வந்து இருக்கும். அல்வாவாகட்டும் கேசரி ஆகட்டும், இந்த கார்னில் பண்ணும்போது நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். வறுத்தா தான் நம்ம செய்கிற எந்த ஐட்டமாக இருந்தாலும் நல்லா வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டிகை சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா எந்த ஸ்வீட் பண்ணாலுமே நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த கப்பில் நான் அரை கப்பு போட்டேன் இல்லைங்களா, 1க்கு 4 தண்ணி விடணும் இந்த ரவைக்கு. அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பவுல் அளவு தண்ணி விட்டுடுறேன். நம்ம வந்து இப்போ பாதி தான் வச்சுருந்தோம். ஒரு பவுலுக்கு 4 விடணும். இப்போ நான் பாதி கப்பு தான் வச்சுருந்தேன். அதனால் ஒரு பவுல் தண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பால் வந்து 1 கப்பு பால். இப்போ தண்ணி வந்து இன்னும் ஒரு கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் மொத்தம் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். வெயிட் போட வேணாம், ப்ரெஷர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே ப்ரெஷர் வந்துடுச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். 2 சவுண்டு வந்தால் போதும். நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் கிண்டி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 விசில் வந்துருச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்க இந்த நாவு வந்து நம்ம எரியும் போது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கும் போது நல்லா மேலே தூக்கி இருந்தது. இப்போ இது கீழே இறங்கினவுடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த பாலோட வாசனை வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2வது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கம்மியான தீயில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது இதில் வந்து இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை பனவெல்லம் சேர்க்கறது அப்படின்னாலும் பனவெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தீயை வந்து நல்லா ஏற்றி நல்லா கிண்டி விடுவோம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். 10 நிமிஷம் இப்படி கம்மியான தீயிலேயே நம்ம வந்து இதை வேக விடலாம். அந்த நெய், சர்க்கரை இது எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த ஏலக்காய் பொடியும் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுசாக 4 முந்திரி எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்துட்டு மீதி உள்ள முந்திரியை நம்ம இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், மீதி உள்ள முந்திரி ஃபுல்லாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கம்மியான தீயிலேயே கொஞ்சம் வந்து வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது மேலே மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வெந்துட்டுருக்கும் போதே இந்த பவுலில் வந்து நெய் தடவிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிடலாம். சிம்லையே தான் வச்சு கிண்டணும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு மாறிடும். பாருங்கள், உங்களுக்கு பக்குவமே பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து மேலே தெளிகிற அளவுக்கு வரணும். வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது அடுப்பில் இருக்கட்டும். கார்ன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே வந்து நல்லா அந்த நெய் தெளிஞ்ச உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம குக் பண்ணால் தான் அந்த கட் பண்ணும்போது அழகாக நமக்கு அல்வா ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கார்ன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சோண்டு பாதாம் வந்து திருவி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இது அழகுக்காக தான் இதை நான் வந்து சேர்க்குறேன். ரெண்டாவது, டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு கார்ன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.